ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் உங்களை ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணது. ஓ ரைட் ரைட் சரி 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 சரி. அவன் ரொம்ப நாளாக நீங்கள் தொடர்பில் இல்லை போல இல்லையா? ஆமாம் எல்லாம். நம்பர் கூட எனக்கு பேர் டிஸ்பிளே ஆகலை. பழைய நம்பரா இது புது நம்பரா? புது நம்பர் இல்லை, பழைய நம்பர் தான் இது. பழைய நம்பர் தானே, பேர் வரலையா தான் பார்த்தேன். சரி சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சரி. இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் நம்மள லைப்ரரி புக்ஸ்லாம் எடுத்து இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து ஒரு புரட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. சரி 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 சரி. டக்குன்னு தங்களோட புக்கு 2-3 டாபிக் இன்னைக்கு படிக்கிற மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன மனநிலையில் ஒரு ஒரு உணர்வுன்னு எப்படி இருக்கோ அதை ஒட்டி அந்த விஷயங்கள் பார்க்கும்போது அது ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த புக்கை படிச்சுட்டு அது பொறிப்போன்னு சொல்ல முடியல. எந்த ஒரு வேர்டிங்க போட்டாலுமே அது ஃபில்லப் ஆகாத மாதிரி ஒரு உணர்வு. சரி சரி. அந்த மாதிரி இருந்தது. அந்த அனுபவங்கள் எல்லாமே இறந்தவைகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தேன். அது எனக்கு சின்ன கிளாரிட்டி. அந்த எல்லா நினைவுகள் எல்லா எண்ணங்களும் ஒரு அரை செகண்ட் தான், அரை வினாடி தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். பட் அந்த ஃப்ரீக்வன்சி உடல் அந்த அதிர்வு கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இது தோணுது ஐயா. எந்த கொஞ்ச நேரம் இருக்குங்கன்னா நமக்கு வந்து உடல்ல இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் மறைகிறதுக்கு. மற்றபடி நமக்கு வந்து மனசுல வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் வந்து ஒரு வினாடிக்கு 30 வருதுங்கிறாங்க. ஓ, நீங்க வந்து அந்த அளவுக்கு வேகமா மறைஞ்சிருது. இது வந்து அது வந்து உடல்ல வந்து சில வெளிப்பாடுகள் காட்டும் பொழுது அந்த உடல்ல உள்ள ரியாக்ஷன் மறைகிறதுக்கு வேணா கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கும். மனசுல வந்து ஒரு வினாடிக்கு 30 வேறுபட்ட உணர்ச்சிகள் ஸ்டார்ட்டுகள்லாம் 30 வருது ஒரு வினாடிக்கு. இது ஏதோ ஒரு வகையில ரினியூவல் ஆயிருது, அவ்வளவுதான். அது வந்து ரினியூவல் ஆகிறதுனால தான் கூட கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி தருது. ஓகே ஓகே. மற்றபடி ஒரு அதனுடைய டியூரேஷன் பார்த்தான்னு சொல்லி சொன்னா ஒரு வினாடிக்கு 30ன்னு வச்சுக்கலாம். 30 செகண்ட் ஒரு வினாடிக்கு 30 வகையான உணர்ச்சிகள் உணர்வுகள். ஆமா ஆமா ஆமா. ஸோ அவ்வளோ வேகத்தில் ட்ராவல் ஆகிறத நம்ம அதில் ஒன்று பிடிச்சி ரினியூவல் பண்ணுறோம். பண்ணிடுறோம். நமக்கு வந்து சூழ்நிலை பார்த்தீங்களா, ஒரு சூழ்நிலை வந்து அதே சிமிலர் இதை காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாமே அப்படி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுது அது. அதனால ஒன்றுக்குள்ள கண்டினியூட்டியாக இருக்கிற மாதிரி தருது. இப்போ இதில் நம்ம சினிமா ஃபில்மில் கூட பார்க்கும்போது கூட சினிமா ஃபிலிமுக்கு இதே மாதிரி தானே சொல்கிறாங்க. ஒரு வினாடிக்கு 32 ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து என்னதுன்னா ஒரே ஆளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரே ஆள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் ஒரு வினாடிக்கு 32 ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதே தான் அந்த சினிமாவுக்கு என்ன இருக்குதோ அதே தான் நமக்கும். நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டியை நம்ம எப்படியோ வகையில் அதை இது பண்ணிக்கிடுறோம். அது பாடியில் மறைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாடியில் வந்து ரியாக்ஷனாக வர்றதுனால பாடியில் அதனுடைய ரியாக்ஷன் காட்டுறதுக்கு கொஞ்சம் அதனுடைய இது வெளியே கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. அந்த ரிலீஸ் ஆகுறங்க அந்த டைம் அந்த இதை தான் திரும்ப நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ரினியூவல் ஆகுது. அப்படி கூட ரினியூவல் ஆகலாம். இல்லைனாலும் அந்த சூழ்நிலையும் இருக்குது பார்த்தீங்களா, சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு இதாக எடுத்துக்கிடலாம். அது மொத்தம் ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. ஆமாம், அதுக்கு சம்மந்தம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. அதுவாக தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கல. இப்போ நீங்கள் வந்து ஒன்று நின்றுக்கிட்டே இருக்குங்கன்னா அதை நாங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது அதுவாக மறைகிறதுக்கு நம்ம ஏன் அப்புறப்படுத்திக்கிட்டு இருப்போம்? அதான் போயிட்டே இருக்கு. நமக்கு அதுலேருந்து ஏதாவது கிரகிக்க முடியும்னு சொன்னால் கிரகிச்சுக்கிடலாம். கிரகிக்க முடிய வேண்டாததை நம்ம அது ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல புத்தகத்துல கூட நீங்க வளைச்சு அதை திரும்ப வலியுறுத்துறீங்க. நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்றீங்க, எந்த ஒரு கஷ்டத்துக்கும் பார்க்கும்போது எல்லா துன்பங்களுக்கும் வந்து இன்ப நாட்டை தான் காரணம். ஆமா, இன்பத்தை நாடுற போக்குல தான் எல்லாமே
எழுது ம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த மனவெளிச்சி அந்த இன்ப நாட்டத்துல இருந்து தான் வருது இல்லைங்களா? ஆமாம், அதாவது நம்ம எப்படினாலுமே ஒரு சுகத்தை நாடுற போக்கு நம்ம நேச்சுரலாகவே இருக்குது. அது ஒரு துன்பத்திலேருந்து விடுபடணும்னாலுமே கூட துன்பம் இல்லாத நிலை வேணுங்கிறது ஒரு சுக நாட்டம் தானே, சுகத்தை விடுபடுற போக்கு தானே. ஆமாம். அதனால அதுதான் நம்ம இல்லைன்னா அது ஒரு டிஸ்டர்ப்டாக நம்ம ஃபீல் பண்ணிடுறோம். கரெக்டு. அது நமக்கு தாங்க முடியல, அதனால அதுல இருந்து விலகி வெளியே வந்துடணும்னு நினைக்கிறோம். ஆமாம் கரெக்டு. ஆனால் அதே மாதிரி ஒரு டிசைர், ஒரு சுகமான விஷயங்களை நம்ம வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆமா, சுகமான விஷயத்துல நம்ம அப்படியே தங்கி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே. ரெண்டு விஷயங்கள். அப்ப சுகத்தை எப்படி நம்ம அது தங்கி இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இதை வெளியே வரக்கூடாதுங்கிறது அப்ப ரெண்டையுமே ஈக்குவலா. ஆமா, ரெண்டுமே சுகம் தானே. நம்ம சுகத்தை தான் நம்ம நாடுறோங்கிறது அதோடைய காட்டுது. சுகமா இருக்கிறத விரும்புறோம், அது நல்லா இன்பம் சுகமா இருக்கிறதுனால அதோட தங்கி இருக்கணும்னு விரும்புறோம். துன்பம் சுகமா இல்லாததுனால அந்த அதை விட்டுட்டு சுகத்துக்கு வரணும்னு விரும்புறோம். நம்ம எப்படி சில நேரங்கள்ல இது அப்ளை ஆகுது. சில நேரங்கள்ல நம்ம அப்படியே பிடிபட்டுறோம் இல்லையா? சில நேரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, இதுல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அது இயக்கமே நடந்துட்டு போட்டோம், அவ்வளவுதானே. அது அப்படித்தான், அதனுடைய இயக்கம் அப்படித்தான் இருக்குன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல் வெளியே ஏதாவது செய்ய வேண்டியதுதான் நம்ம பார்த்துக்கிட்டோம். மனசனுடைய இயக்கம் அது அப்படித்தான் இருக்கும், அதை ஈஸியா எடுத்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனுடைய யதார்த்தம் அப்படிதான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆமா, இப்போ உதாரணமா இப்போ நீங்க ஒரு நண்பருக்கு ஒரு உதவி பண்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அவரு உங்கள்கிட்ட நன்றி சொல்ல வராரு, உங்கள்கிட்ட நன்றி சொல்றாரு. இதை நீங்க சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்களா, மகிழ்ச்சி, இதை வருத்தமா எடுப்பீங்களா? சந்தோஷமா தான் எடுப்பீங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் நன்றி சொல்றாரு. நீங்க அந்த கம்ப்யூட்டர் வேலையை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு அவர் நன்றி சொல்றதை நீங்க கேட்டு ரிசீவ் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவரு நன்றி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க எவ்வளவு நேரம் தான் அதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? அப்புறம் அதுக்காக நீங்க அவர் வருத்தப்பட போறது இல்லை, அவர் நன்றி சொல்றதுனால உங்களுக்கு வருத்தப்பட போறது இல்லை. ஆனா முதல்ல நீங்க அவர் நன்றி சொல்லும் பொழுது நீங்க உங்க வேலையை நிப்பாட்டிட்டு நீங்க அவருக்கு செவிச்சாய்க்கிறீங்க. பிறகு அதுக்கப்புறம் என்ன சொன்னா, சரி நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க, நான் என் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க பாட்டு கம்ப்யூட்டர் வேலையில ஈடுபட்டு இருக்கீங்க. அவர் ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அதை நீங்க ஈஸியா எடுத்துக்கிடுறீங்க. இப்போ இதே மாதிரிதான் என்னன்னு சொன்னா, நமக்கு துன்பம் வரும்பொழுதும் இதே மாதிரி நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம வேலையில இருக்கிறோம்னு சொன்னா அது எல்லாமே அது ஒரு மேட்டரா எடுக்கிறது இல்லை அது. அப்போ அதான் நம்ம ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுங்கிறது அதுதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஈஸி கோயிங்கா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது இன்பம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். நம்மளால புற சூழ்நிலை மட்டும்தான், ஆமா, புற வகையில தான் மாத்திக்க முடியும், அகத்துல எதுவும் மாத்திக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அகத்துல நம்ம நினைச்சோன்னா அதுவா மாறிடுது. நாம அதுல எதையுமே எடுத்துக்கிடாம இருந்துக்கிட்டோம் பாத்தீங்களா. இப்போ நீங்க ஒரு இன்பம் அவரு சொல்றது புகழ்றது நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கதான் செய்யுது. இருந்தாலும் அதை நீங்க ஒரு மேட்டரா எடுக்கல பாத்தீங்களா. முதல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துக்கிடும் பொழுது அது உங்களை பாதிச்சு உங்களை லாக் பண்ணிடுது. பிறகு அதுக்கப்புறம் நீங்க அதை எடுக்காதபடி நீங்க சகஜமாயிடுறீங்க பாத்தீங்களா. அந்த சகஜ நிலையை நம்ம சகஜ நிலையில உட்கார்ந்துடணும், அவ்வளவுதான். இது எல்லா சூழல்களையும் இத தெளிவோட இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது மகிழ்ச்சியா தான் இருக்கு, துக்கமா தான் இருக்கு, ரெண்டையும் ஈஸியா எடுத்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருந்தோம்னு சொன்னா அதுவா நம்மள ரொம்ப நாமளா வேணா கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்துக்கலாம் ஒழிய அதையே நம்ம போட்டு சுமந்துட்டு இருக்க கூடாது. அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது ஈஸியா எடுத்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். நல்லா இருக்கு. சரி சரி, மகிழ்ச்சியா உங்க கூட பேசினது. சரி, கண்டிப்பா நான் இன்னொரு நாள் உங்களோட பாக்குறேன். சரியா. நன்றிங்க.